கேட்டிய கீழி ஊதுகும் ஒரு கதையுண்டு. இதை பாருங்க, இதான் எங்கட ஊர் புள்ளியா கோயில். இந்த புள்ளியா கோயில் எங்கட ஊரில் உள்ள குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோயில் ஆண்டி ஒரு 3 கிராமம் இருக்குது. எது பாண்டியங்குளம், கரும்புள்ளியான், செல்வபுரம் உண்டு. அப்போ கோயில் திருவிழாவனுடைய இப்போ இரவு என்ன நேரம் ஐயா? இரவு 12 மணி. சாம புயல் மாதிரி தண்ணி பந்தல் குடிக்கிறாங்க. பக்கத்தில் அந்த பெரிய குளம் இருக்குது. குளத்தில் அள்ளி குடிச்சிட்டு போகலாம். ஆனால் தண்ணி பந்தல் போடுறாங்க. எல்லாரும் கிடுகு வெட்டி டீமை பாருங்க. இந்த இவரை தான் நீங்கள் காட்டணும். நிறைய கேட்டீங்க. இவரை பார்த்து முதல் காட்ட நீங்கள் கட்டி பிடிச்சி கொஞ்சம் இல்லையாண்டு. அவரே கட்டி பிடிச்சி கொஞ்சம் பிடிக்காதா? ஆம்பளை கட்டி பிடிச்சி கொஞ்சம் நேரம் விருப்பம் இல்லையா? அப்போ அதால் காட்டிருக்கு. அப்படி தானே என்னண்ணா? அவருக்கு ஆம்பளை ஹக்கிங் அவருக்கு விருப்பம் இல்லைண்ணா. ஆம்பளை சும்மா ஹக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். இந்தியாவில் எங்கடா பீட்டர் அண்ணன் நிற்கிறார். அப்படி பெரிய டீம்கள் நிற்கிறாங்க. 12 மணிக்கு வேறு லெவலில் ஒரு ஃபன் எடுக்கிறான். பேசாமல் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு வரலாம் போட ஊருக்கு. நீ அதுக்கும் கொமெண்ட்ஸ் எழுதிக்கோ. இந்தியாவில் எங்கடா மணிக்கடை அண்ணையும் மேற்பார்வை செய்கிறார். வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கு 2ஆம் நாள் திருவிழா முடிஞ்சு நாளைக்கு 3ஆம் நாள் திருவிழா. அந்த மாதிரி இருக்குது. நான் பின்னானே 4 கிடு பின்னாலே எங்கே அது? அப்புறம் அதை காட்டுறேன்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு கிடு பின்னா கொஞ்சம் சொத்தி மத்தியமாக தான் கிடக்குது. வளைஞ்சு இருக்குது. ஆக்கில் பாருங்கள், கொஞ்சம் பின்னலை பாருங்கள். சப்பானி கட்டி வந்து பின்னல். அவர் தான் அந்த முக்கியமான பொசிஷனில் இருந்து கிடுவின்ற பொசிஷனில் இருந்து பின்னுறார். ஏனென்றால் ஒலிம்பி ஓடக்கூடிய மாதிரி, மனசி ஓடிச்சா ஒலிம்பி ஓடக்கூடிய மாதிரி. அவர் பள்ளிக்கூடத்தை படித்த காலத்திலேயே அவர் பெரிய ஆள், பெரிய கிறுக்கன். மனசில் எழுதுங்க. அவர் அக்கா தெரிஞ்சாக்கள். அது கோபிநாத் காட்டுங்க. மோத காட்டுங்க. கோபிநாத் மோத காட்டுங்க. அச்சா பிள்ளை குட் போய் காட்டையா. செல்லக்குட்டி காட்டுங்க. செல்லக்குட்டி காட்டுங்க. செல்லம் காட்டுங்க. செல்லத்தை பாருங்க. 2 பேர்ட்ட மோத்தையும் பாருங்க. ஏதாவது எங்கட கோவி. ஓகே, வேற என்ன? அங்கே அவர்கிட்ட நண்பராம். கோபிநாத்தின நண்பர். நீங்கள் கோபிநாத்தின வைஃப் பார்த்துட்டு அவரை தான் பிடிப்பா. என் புருஷனோட சேர்ந்து இல்லையாங்க கொண்டு. இங்கே பாருங்க, எங்கட கிருவாண்ண எங்கட சங்கத்தின் ஒரு சீனியர். அந்த நான் சொல்லியிருப்பேன் குறிப்புள்ள பானைகளை பக்கம் திருப்பு கண்டு அந்த டீமில் அண்ணனும் ஒரு ஆளாக இருக்கிறார். அண்ணனுக்கும் ஒரு என்னன்னு சொல்றது வலித்துணை இருவாண்ண. பாருங்க உங்களை எவ்வளோ ஆசை ஆகுறாங்கண்டு. எல்லாம் பார்க்குறோம். இங்கே வேறு லெவலில் செய்கிறாங்க வேலை. கோவிநாத் அண்ணன், கோவி அண்ணன் சிரிச்சுடுங்க. ஓகே அண்ணன், நீங்கள் சொன்னா சரி. ஜாலியாக சரத்தை கொஞ்சம் எடுத்துருங்க. மேலே சரம் ஏறிது மேலே. பாண்டியங்குளத்து புள்ளியாரே அருள் புரியுங்க. வேற என்ன? கேட்டிய கீழி ஊதுகும் ஒரு காது அண்டு.